வணக்கம். இன்னைக்கு லெசன்ல நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றது தான் லேர்ன் பண்ண போறோம். ஆன்சர்ஸ் இருக்கு. அந்த ஆன்சர்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஓகே? இட் இஸ் a continuous conversation. Right? Let me start sharing the screen. So இந்த எக்ஸர்சைஸ் எங்க இருந்து எடுத்திருக்கிறேன்னா, I'll show you the book. Essential English Grammar Supplementary Exercises. So எப்பயுமே நம்ம படிக்கிற அந்த மெயின் புக் ரேமன் மர்ஃபியோடது இல்லை இது. ரேமன் மர்ஃபியும் ஹெலன் நெய்லரும் சேர்ந்து எழுதின வெறும் எக்ஸசைசஸ் மட்டும் இருக்கிற ஒரு புக். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கூட நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸை பார்த்துட்டு கூட இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க அமேசான்ல இல்லை எங்கேயாவது புக் ஷாப்ல வாங்கிக்கலாம். ரைட், எக்ஸசைஸ் 96 தான் இந்த புக்ல இருந்து இப்போ எடுத்திருக்கிறேன். ஃப்ரேமிங் கொஸ்டின்ஸ்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய விஷயங்கள், அந்த வேர்ட் ஆர்டர், ரைட், அப்புறம் என்ன டென்ஸ், இது எல்லாமே நம்ம இங்க இந்த கொஸ்டின்ஸ்ல பார்ப்போம். யூ ஆர் ஆஸ்கிங் ஜாக் சம் கொஸ்டின்ஸ், ரைட் த ஃபுல் கொஸ்டின்ஸ். நம்மளுக்கு சும்மா ஒரு க்ளூ, ஒரு வேர்டோ இல்லை 2-3 வேர்ட்ஸோ கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வச்சு ஒரு ப்ராப்பர் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும், அந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி. நான் யூ லிவ் கொடுத்துருக்கு, அதுக்கு ஆன்சரை பாருங்க. ஜாக் என்ன சொல்றார்? இன் த மிடில் ஆஃப் த டவுன். ஸோ கொஸ்டின் என்னவா இருக்கும்? நீங்க கெஸ் பண்ணுங்க. ஓகே, என்ன கொஸ்டின் கேட்டா இந்த மிடில் ஆஃப் த டவுன் ஆன்சர் பண்ணலாம்? லிவ்ங்கிற வேர்டு இருக்க மாதிரி. நீங்க எங்க வசிக்கிறீங்க அப்படிதானே கேட்போம். ஸோ அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல where do you live, where do you live, அந்த do வந்து முக்கியம். நீங்க doவே போடாம where you live அப்படி கேட்கக்கூடாது. ரைட், ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். where do you live? in the middle of the town. அடுத்த கொஸ்டினை பாருங்க. ஆன்சரை முதல்ல பாருங்க. ஜாக் என்ன சொல்றாரு? ஐ எம் அ டீச்சர். நம்ம டூங்கிற வேர்டை வச்சு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்போம் அடுத்தாப்புல, இல்லையா? நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது அவங்களோட ஜாபை தான் நம்ம மீன் பண்றோம். வாட் டு யூ டூ? வாட் டு யூ டூனா என்ன அர்த்தம்? வாட் இஸ் யுவர் ஜாப்னு அர்த்தம். இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம கேட்கிறோம். ஏன்னா பொதுவா அவங்க என்னவா இருக்கிறாங்க, என்ன வேலை பண்றாங்கன்னு அர்த்தம். வாட் டு யூ டூ? ஐ எம் அ டீச்சர். ஸோ இங்க 2 டூ இருக்கு, ரெண்டுமே முக்கியம். இந்த டூ ஹெல்பிங் வேர்ப், இந்த டூ மெயின் வேர்ப். டூ மெயின் வேர்பா வரும்போது தான் அதுக்கு மீனிங் இருக்கும். ஹெல்பிங் வேர்பா வரும்போது சும்மா தான் அது வருது. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? ஐ எம் அ டீச்சர். அடுத்து யூனிவர்சிட்டிங்கிற வேர்டு இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். ஆன்சரை பாருங்க. ஜாக் என்ன சொல்றாரு? எஸ், ஐ ஸ்டடீட் பிசிக்ஸ். ஸோ இந்த கொஸ்டின், இந்த ஆன்சர் வர மாதிரி நம்ம என்ன கொஸ்டின் கேட்கலாம்? சரி, இது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து நம்ம கேட்குற மாதிரி தான். முதல் 2 கொஸ்டின்ஸை பாருங்க. நீங்க எங்க வசிக்கிறீங்க, நீங்க என்னவா இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது நீங்க அதை நினைவுல வச்சுக்கிறணும். ரைட், ஸோ இங்க பிசிக்ஸ், ஐ ஸ்டடீட் பிசிக்ஸ் இருக்கிறதுனால நீங்க யூனிவர்சிட்டியில பிசிக்ஸ் படிச்சீங்களா அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். ரைட், அது நேச்சுரலா இருக்காது இல்ல. நீங்க யூனிவர்சிட்டி போனீங்களா, நீங்க யூனிவர்சிட்டியில படிச்சீங்களாங்கிற மாதிரி ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்கணும். ஏன்னா ஆன்சர் வந்து எஸ்ல ஆரம்பிக்குது. அப்ப டிட் யூ go to university? ரைட், did you go to universityனால என்ன அர்த்தம்? did you study at universityன்னு அர்த்தம். நீங்க ஸ்டடின்னு போட்டீங்கன்னா at போடணும். did you go to university இல்லைன்னா did you study at university? okay, yes, I studied physics. so இந்த I studied physicsங்கிறது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஆமா, யூனிவர்சிட்டிக்கு போனேன், யூனிவர்சிட்டியில படிச்சேன்னு அர்த்தம். பிசிக்ஸ் படிச்சேங்கிறத எக்ஸ்ட்ராவா சொல்றாரு அவரு. அடுத்து you, married is the word that's given. Look at the answer. Yes, I am. So இங்க are you married? are correct போடணும். வேற ஏதாவது ஹெல்பிங் verb do எல்லாம் போட்டுறக்கூடாது. Are you married? Yes, I am. Married is an adjective, right? So அதனால அங்க be verb தான் போடணும். Yes, I am. அடுத்த question. Meet your wife. ஆன்சரை பாருங்க. At a wedding. உங்க வைஃப் எங்க மீட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டா ஒரு வெட்டிங்ல அப்படிங்கிற ஆன்சர் ப்ராப்பரா இருக்கும் இல்லையா? அப்ப எங்க மீட் பண்ணீங்க? வேர் இஸ் த கொஸ்டின் வேர்ட்.
past tenseல கேட்கணும். Where did you meet your wife? At a wedding. Okay. Any children? Answer பாருங்க. Yes. A daughter called Emily. Yes ன்னு இருக்கா. அப்ப yes or no question கேட்கணும். Do you have any children? உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? Do you have any children? Have you got any children ன்னு கேட்கலாம். Do you have any children ன்னு கேட்டாலும் have you got any children ன்னு கேட்டாலும் ஒண்ணுதான். Okay. Yes, a daughter called Emily. என்ன அர்த்தம்? ஆமா, எமிலின்னு ஒரு பொண்ணு இருக்கிறா. ரைட். சோ இதுதான் ரொம்ப நேச்சுரலா இருக்கும். இத பாருங்க இந்த இது. A daughter called Emily. நீங்க நம்மளா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவா? ஆமா. Yes, I have a daughter. Her name is Emily. அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனாலும் இது பாருங்க ரெண்டையும் சேர்த்து ரொம்ப ஒரு நேச்சுரலா சொல்றதுதான். Yes, a daughter called Emily. எமிலின்னு ஒரு பொண்ணு இருக்கிறா. Emily to school. No, not yet. She's only 3. எமிலி ஸ்கூலுக்கு போறாளான்னு கேக்குறோம் நம்ம அடுத்து. அப்ப அவ ஸ்கூலுக்கு போற வயசுல இருக்கிறாளா அந்த மாதிரி அர்த்தத்துல தான் நம்ம கேக்குறோம். எமிலி ஸ்கூலுக்கு போறாளா? பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. எமிலி, she. இப்ப நீங்க does போட்டு does Emily go to school? Does Emily go to school? No, not yet. இல்ல இன்னும் போகல. She's only 3. அவளுக்கு 3 வயசு தான் ஆகுது. நம்ம தான் 2 வயசு 2.5 வயசுல எல்லாம் ஸ்கூல்ல சேர்த்துடுறோம். ரைட். அங்க 3யவே வந்து she's only 3ன்னு சொல்றாங்க பாருங்க. She's only 3. சோ இதையும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்க்கணும். She's only 3. 3யோட நிப்பாட்டலாம். கரெக்ட். இல்ல she's only 3 years oldன்னு சொல்லலாம். ஆனா ரெண்டுக்கும் நடுவுல she's only 3 yearsன்னு சொல்லி நிப்பாட்டிட கூடாது. That's a mistake. Right? வெறும் 3 சொல்லலாம். She's only 3 or she's only 3 years old. But don't say she's only 3 years. Okay? இன்னொரு விஷயம் பாத்தீங்களா? அந்த go to university, go to school. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ்லயுமே ஆர்டிகிள போட்டுற கூடாது. ஏன்னா அது வந்து பிரைமரி பர்பஸ். இந்த யூனிவர்சிட்டி, ஸ்கூல், காலேஜ் எல்லாமே go to சொல்லும்போது ஆர்டிகிள் இல்லாம சொல்லும்போது தான் ஸ்கூலுக்கு போனீங்களா, ஸ்கூல்ல படிச்சீங்களாங்கிற அர்த்தம். Did you go to school? Is okay. Yeah. Where is he going? He's going to schoolனாலே ஸ்கூலுக்கு படிக்க போறான் அந்த அர்த்தத்துல தான் வருது. ரைட். ஸோ ஆர்டிகிள் இல்லாம இதெல்லாம் ஆர்டிகிள்ஸ் லெசன்ஸ்ல படிச்சிருப்போம். அதெல்லாம் கூட நீங்க ரீகால் பண்ணலாம். Your wife work. இப்ப அடுத்த கொஸ்டின். உங்க வைஃப் வேலைக்கு போறாங்களா? Your wife, she, right? அப்ப does போட்டு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல கேக்குறோம். Does your wife go to work? இல்ல வெறும் work verbaவே does your wife work? Does your wife work? Yes, at home. She looks after Emily. ஆமா, வீட்ல வேலை பார்க்கறாங்க, எமிலியை பாத்துக்கிறாங்கன்னு சொல்றோம். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? இல்ல அவங்க வேலைக்கு போல, வீட்ல சும்மா தான் இருக்காங்கன்னு சொல்லுவோம். Right? Yes. Look at the answer he gives. Yes, at home. So வீட்ல வேலை பார்க்கறது வேலை தானே. So she works at home. And what does she do? She looks after Emily. அது மட்டுமா? மத்த வேலைகளும் தானே. Right. Okay. She looks after Emily. Looks after is a phrasal verb. She takes care of Emily. Okay. Enjoy your job. Yes, most of the time. Yes இருக்கா? அப்ப yes or no question கேட்கணும் நீங்க. Do you enjoy your job? உங்களுக்கு உங்க வேலை பிடிச்சிருக்கா? நீங்க வேலையை நீங்க என்ஜாய் பண்றீங்களா? Do you enjoy your job? Yes, most of the time. Most of the time என்ன? முக்கால்வாசி நேரம். அப்பனா எல்லா நேரத்திலயும் இல்லைன்னு அர்த்தம். நாட் ஆல்வேஸ்னு அர்த்தம். இருந்தாலும் நாட் ஆல்வேஸ்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். பட் எஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்லும்போது பாசிட்டிவா இருக்கு. ரைட்? சரி, அப்ப நாட் ஆல்வேஸ்ங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கிறோம்? வேலை கஷ்டமா? உங்களோட வேலை கஷ்டமான வேலையா? இட் a difficult job. இங்க நம்ம இஸ் போடணும்.
job நம்ம கேக்குறோம்ல, is it a difficult job? Is it a difficult job? Sometimes, you see, சில நேரங்கள்ல கஷ்டமா இருக்கும். ஆனா எல்லா நேரமும் இல்ல. Sometimes it is a difficult job. Sometimes it is difficult. But I like the children. ஆனா எனக்கு பிள்ளைங்களை பிடிக்கும். எந்த பிள்ளைங்க இங்க த இருக்கு பாருங்க. எந்த பிள்ளைங்களுக்கு டீச் பண்றாரோ ஜாக், அந்த பிள்ளைங்களை பிடிக்கும்னு அர்த்தம். The students, right? அதனால இந்த சில்ட்ரனை பிடிச்சிருக்கிறதுனால அந்த வேலையும் பிடிச்சிருக்குது. That's the reason he enjoys his job most of the time. Okay. Now the last question. Weeks holiday. Look at the answer. 12 weeks a year. ஒரு வருஷத்துல 12 weeksங்கிறது தான் ஆன்சர். அப்ப நம்ம என்ன கொஸ்டின் கேட்கிறோம்? எவ்வளவு எத்தனை வாரம் உங்களுக்கு ஹாலிடே ஒரு வருஷத்துல, ரைட்? இல்ல ஒரு வருஷத்துலங்கிறத நம்ம இன்க்ளூடே இங்க பண்ணலைனாலும் ஓகே. How many weeks holiday do you have? இல்லைனா do you get? How many weeks holiday do you get? ன்னு காமனா கேட்டாலே அது வந்து வருஷத்துல இருந்து அர்த்தம். இப்ப அதுக்கு 12 weeks a year. ஒரு விஷயம் இங்க கவனிச்சீங்களா? இந்த வீக்ஸ்க்கு பக்கத்துல நான் apostrophe போட்டிருக்கேன். Right? That's how we say it. இப்ப 2 நாள் லீவ், 2 days லீவுங்கிறத நம்ம 2 days சொல்லி ஒரு apostrophe போட்டு லீவ்னு சொல்றது. So இது ஒரு expression. So 12 weeks holiday. இத நீங்க வீக்ஸ்க்கு பக்கத்துலயே ஹாலிடேன்னு போட்டா இந்த மாதிரி வீக்ஸ்க்கு அப்புறம் apostrophe போடும்போது என்ன அர்த்தம்? A holiday of 12 weeks. Okay. A day's leave. ஒரு நாள் லீவ்னா கூட a day apostrophe yes அப்புறம் leave. A day's work. ஒரு நாளைய வேலை, அதான் அது. A day's work. அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அப்ப இங்க ப்ளூரல்ங்கிறதுனால நம்ம வீக்ஸ்க்கு அப்புறமா apostrophe போடுறோம், டேஸ்க்கு அப்புறமா எஸ்க்கு அப்புறமா apostrophe போடுறோம். ஓகே, சிங்குலர்ங்கிறதுனால இங்க எஸ்க்கு முன்னால போடுறோம். Right? So how many weeks holiday do you have? 12 weeks a year. இப்ப இந்த full conversation ஒரு தடவை சேர்த்து வாசிச்சிடலாமா? One last time. அப்ப உங்களுக்கு அந்த flow நல்லா இருக்கும். Where do you live? In the middle of the town. What do you do? I'm a teacher. Did you go to university? Yes, I studied physics. Are you married? Yes, I am. நீங்க yes, I am married ன்னு ஃபுல்லா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ஷார்ட் ஆன்சர். Yes, I am. ஓகே, அங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். Where did you meet your wife? At a wedding. இதுவும் பாருங்க கம்ப்ளீட் ஆன்சர். I met my wife at a weddingலாம் இல்லாம at a wedding. அது போதும். அதான் நல்லா இருக்கும் கான்வர்சேஷன்ஸ்ல. Okay. Do you have any children? Yes, a daughter called Emily. Does Emily go to school? No, not yet. She's only 3. Does your wife work? Yes, at home. She looks after Emily. Do you enjoy your job? Yes, most of the time. Is it a difficult job? Sometimes, but I like the children. So இதெல்லாம் நீங்க வாசிக்கும் போதே இந்த காமா வந்து ஒரு பாஸ் பண்ணி வாசிக்கணும். Okay. How many weeks holiday do you have? 12 weeks a year. Okay. Right. I hope you understood the lesson. Questions frame பண்றது, word order, என்ன question word போடணும், என்ன tense போடணும், article போடணுமா போடக்கூடாதா, go to school, go to university, அந்த இதுல அதெல்லாம் பார்த்தோம். Right? I'm sure you learned a lot of things. Okay. If you understood the lesson, please share it with your friends. Thank you for watching. See you in the next lesson.